இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து பொதுச் செயலாளர், அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பிறகுதான் முதலமைச்சர். இது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒண்ணுமே உழைக்காத உனக்கே இவ்வளவு தில் இருந்தா உழைத்தவருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி இப்படி எப்படி நான் பார்க்கும் போது நெருக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது. ஆக நாம தானே இவ்வளவு நெருக்கத்தில் சிக்கி அப்பெல்லாம் எம்ஜிஆர் பார்க்க போவது இப்படி கூட்டத்தில் சிக்கிட்டு மக்களோட மக்களாக வாழ்ந்தவன், மக்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு நன்றாக உணர்ந்தவன். ஆக மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த கஷ்டம் வழி தெரியும். உங்களை போல் இன்றைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது நாங்கள் கிடையாது. ஆக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் வழியிலே அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் திரு கருணாநிதியுடைய மகன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளம் தானே, வேற என்ன அடையாளம் இருக்குது? இல்ல திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா, ஜெயிலுக்கு போனாரா, என்ன கொடுத்த? ஒரு உழைப்பும் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க. அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. நான் 9 மணிக்கு வர்றதா நாங்க புரோகிராம் செட் பண்ணி இருந்தோம். ஆனா இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சி வருவதற்கு கிணத்துக்கடவு பகுதியில் சுந்தராபுரம் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அதனால் அனைவரையும் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போட இருக்கிற உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைக்கு ஏதோ பேசுறார். நான் பஸ்ல வரும்போது அந்த பஸ் பேசி என்ன சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கணும். ஆமா, உன்னையாட்ட ஹெலிகாப்டர்ல போக முடியும், விமானத்தில் போக முடியுமா? எங்களுக்கு இந்த பஸ் தான் கிடைச்சது. இந்த பஸ்ஸில் வந்தால் தான் மக்களை பார்க்க முடியும். ஏழை மக்களை, நடுத்தர மக்களை, இன்றைக்கு வறுமையில் வாடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த பஸ்ஸில் தான் வர முடியும். இப்படி பஸ்ஸில் வரங்காட்டி தானே எல்லாத்தையும் பார்க்க முடியுது. உண்மைதானே? ஹெலிகாப்டர்ல போனா பார்க்க முடியுமா? விமானத்தில் போனா பார்க்க முடியுமா? ஆக அவருக்கு எங்களை கிண்டலும் கேலியும் பேசுகின்ற நிலையில் இருக்கின்றார். எங்களுக்கு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய பிரச்சனையை கேட்டு அறிந்து அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். திமுக அப்படி அல்ல. திரு ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்டா திமுக கட்சி தலைவரானாரு, முதலமைச்சரானா? நான் உங்களை போல் இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு பிறகு படிப்படியா உயர்ந்து எனக்கு இந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஸ்டாலினுக்கு அப்படியா கொடுத்தாங்க? அப்பா முதலமைச்சர், அப்பா கட்சி தலைவர், அழகா நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, பிறகு அமைச்சர் ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, பிறகு கட்சிக்கு தலைவர் ஆனீங்க, இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க. இங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி இப்படி எப்படி நான் பார்க்கும் போது நெருக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது. ஆக நாம தானே இவ்வளவு நெருக்கத்தில் சிக்கி அப்பெல்லாம் எம்ஜிஆர் பார்க்க போவது இப்படி கூட்டத்தில் சிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து பொதுச் செயலாளர், அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பிறகுதான் முதலமைச்சர். இது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒண்ணுமே உழைக்காத உனக்கே இவ்வளவு தில் இருந்தா உழைத்தவருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன், மக்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு நன்றாக உணர்ந்தவன். ஆக மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த கஷ்டம் வழி தெரியும். உங்களை போல் இன்றைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது நாங்கள் கிடையாது. ஆக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் வழியிலே அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கின்ற பொழுது இந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழகத்தில் ஏழைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி
மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளை நேசித்தார். தன் உயிருள்ளவரை மக்களுக்கு உழைத்தார்கள். இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்த தலைவர். அப்படித்தானே? குடும்பம் நல்லா இருக்குது தானே அவரு வாழ்ந்தாரு, மக்களுக்காக வாழ்ந்தாரு. இல்ல, நம்ம தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதிமுக வாரிசு அத்தனை பேரும். ஒரு வாரிசுக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ நம்முடைய தலைவர்கள் அதை நமக்கு செய்தார்கள். ஆனா திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சார். அதுதான் அதிமுக திமுக உள்ள வித்தியாசம். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இனிமேல் கிண்டல் கேலி பேசலாம் விட்டுருங்க. உங்களுடைய மகனை கொண்டு வரதுக்கு துடிக்கிறீங்க, ஒரு நாள் நடக்குது, நடக்குமா? அவர் என்ன அப்பானாச்சு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்பட்டார். இவர் மகன் உதயநிதி ஏதாவது கஷ்டப்பட்டாரா? அவர் திரு கருணாநிதியுடைய மகன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளம் தானே, வேற என்ன அடையாளம் இருக்குது? இல்ல திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனாரா? என்ன கொடுத்த? ஒரு உழைப்பும் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க, அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல. ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி, இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கு போதைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அடிமையாகி இன்றைக்கு தமிழ்நாடு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைமை மாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திரு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்குது. போதைப் பொருள் அமோகமாக விற்பனை நடக்குது. இதனால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல் என்று சொன்னேன். இதுவரைக்கும் காதுக்கு போடல, காதில் வாங்கி கொள்ளல. இன்றைக்கு என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது சொல்றார். இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார். அவரெல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இன்றைக்கு அந்த குடும்பமே கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் முதலமைச்சருக்கு நாணயம் வந்து பேசுறார். இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது, ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது, இதை எச்சரிக்கையாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் தடுத்திருக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு போதை ஆசாமி ரோட்ல போற வரைக்கும் விட்டுறான். விருதாச்சலத்தில் போதை ஆசாமி, கஞ்ச போதை ஆசாமி ரோட்ல போறவரெல்லாம் விட்டுறான். எவ்வளவு மோசம்! இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு மக்களை துன்புறுத்துகின்ற காட்சி பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு அவல ஆட்சி தேவையா? தேவைங்களா? இன்றைக்கு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம எங்க போய் பாதுகாக்க போறாங்க? இனிமேல் அவரவர் குடும்பத்தை அவரவர்கள் பாதுகாத்துக்க வேண்டும். இந்த ஆட்சி இருக்க வரைக்கும், இந்த ஆட்சி அகற்றுகின்ற வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் அவர் தானா? எதுல? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்கல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏதோ நான் மேடையில் இங்க வந்து நின்று பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும், இங்க வந்திருக்கிற மக்கள் தான் கட்ட வேணும். ஏன் அரசாங்கம் வாங்கின கடன்லாம் யாரு கட்டுவா? மக்கள் தான் கட்ட வேணும். எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு கட்ட வேணும். உங்க மேல வரி போடுவாங்க, அந்த வரியின் மூலமாக நிதி திரட்டி கடனை கட்ட வேணும். ஆக மக்கள் மீது வரி சுமத்துகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சியில். இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்குது. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி,
அதுக்கு பிறகு திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்திலே ஆண்ட கட்சிகள் அத்தனையும் வாங்கின கடன் 5,21,000 கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2021 2025 வரை 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. இன்னும் ஓராண்டு 25 26 இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்போ 5 ஆண்டில் 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு மக்களை கடன்காரனாக்குறது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா இன்றைக்கு தமிழகம் மிக மோசமான நிலையில் இருக்குது, நிதி நிலையில மிக மோசமா இருக்குது. எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருந்தது, அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா வந்தது இல்லையா? ஒரு ஆண்டு மக்களுக்கு வருமானம் இல்ல, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. இன்றைக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது. கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு பண்ணும். இவ்வளவும் இருந்து விலைவாசி உயர்ல. ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். ஒரு கடுமையான சோதனையான நேரம். ஆனா திமுக அப்படியே இருக்குது, எதுவுமே இல்லை, நல்ல வருமானம். இன்னைக்கு 2021 2021 இருந்ததை விட 2024 25 திமுக நிதிநிலை அறிக்கையில் 1,35,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம். எது கடன் வாங்குறீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கோவை மாவட்டத்தில் எடுத்துக்க, அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை பாலம் எவ்வளவு கட்டி கொடுத்தோம், எவ்வளவு ரோடு, எவ்வளவு பூங்கா. அதே போல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, குடிநீர் திட்டம், இப்படி ஏராளமா கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் அப்படியா கொண்டாந்தாங்களா? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவ கல்லூரி கொண்டாந்தோம், 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் ஒரு வருஷத்துல. கொரோனா காலம், அந்த காலத்தில் ஒரு வருடம் நம்முடைய ரேஷன் கடையில் இருக்கிற ரேஷன் பொருள் வாங்குறவர்களுக்கு அரிசி விலை இல்லாமல் கொடுத்தோம், சக்கரை விலை இல்லாமல் கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாமல் கொடுத்தோம், 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது, மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட கொரோனா காலத்தில் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்தையும் தைப்பொங்கல் பரிசா 2,500 ரூபாய் கொடுத்தோம்.